வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பிக் பாஸ் வெச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்வதியும் கமருதீனும் பண்ற தப்ப பிக் பாஸ் எச்சரிக்கை பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. ஆனா இது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டும் பாத்தீங்கன்னாக்கா கமருதீனும் பார்வதியும் கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசினாங்க. பொறுத்து பார்த்த பிக் பாஸ் பொங்கி எழுதி மனோதரா அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துட்டாரு. நீங்க பண்ண தப்புக்கு உங்க 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற முட்டை, பால், காபி தூள், டீ தூள் எல்லாத்தையும் எடுத்துன்னு கன்ஃபரன்ஸ் ரூம்ல வச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. பிக் பாஸ் சொன்ன கனியும் அமித்தும் என்ன பண்றாங்க, எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் பாத்தீங்கன்னாக்கா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசல, பொறுமையா ஸ்லோவா பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பிக் பாஸ்க்கு சமக்கம் வந்தது. ஏன் பண்ண தப்பா நீங்க மறைக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன சொல்றாரு, திரும்ப என்ன சொல்றாரு, கனிக்கிட்ட கமருதீன் மொல்லமா தான் பேசினாராம், மொல்லமாவே எடுத்துட்டு போய் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அரிசி தவிர்த்து மீதி எல்லாமே இருக்கணும், ஆனா அரிசி எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும். இல்லையா, அரிசி எல்லாமே இருக்கணும், மசாலா ஐட்டத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். மசாலா ஐட்டத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட இவங்களுக்கு இன்னும் பெரிய பனிஷ்மெண்டா இருந்திருக்கும். பிக் பாஸ் போட்ட சிம்பிள் பனிஷ்மெண்டாவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி நினைச்சு சிம்பிள் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. ஆனா இது சிம்பிள் பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா எல்லாரும் லஞ்ச் டைம்ல இருக்கிறாங்க. காஃபி டீ தேவையான நேரம் பாத்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைம், மார்னிங் டைம். காலையில எழுந்து வந்தவொடனே காஃபிலாம் இல்லைனாக்கா சில பேருக்கு டென்ஷன் ஆகுது. ஈவினிங் டைம்ல அவங்களுக்கு தலைவலி வந்தாக்கா இந்த காஃபி டீ குடிச்சிட்டு அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்போ இதெல்லாம் இல்லைன்னு அப்படின்னும் போது ஈவினிங் டைம்லயோ இல்லை மார்னிங் டைம்லயோ தான் இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆகும். ஆனால் பார்வதி என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் எல்லா கேமராலையும் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு அருகதை இல்லை, நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவாக போயிட்டு எல்லார்கிட்டையுமே கேமராவாக போயிட்டு அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு இருக்காங்க. கமருதீன் ஒரு 2-3 முறை பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. சாரி பிக் பாஸ், இது மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் மன்னிப்பு கேட்டேன், இதுக்கு மேலே கொடுக்காட்டினா போட்டேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் அவர் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. வினோத்கிட்டையும் ஆரோராகிட்டையும் கல்ல போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பார்வதி மட்டும் எல்லா கேமரா முன்னாடியும் போய் என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. திரும்பவும் என்ன பண்றாங்க, கமருதீனும் பார்வதியும் ஒரே பெட்ல நெருக்கமா படுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாண்டா என்ன சொல்றாங்க, ஏண்டா நீங்க பண்ற தப்புக்கு எங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா நீங்க கண்டினியூ பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு நாங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தோப்புக்காரணம் போடுங்க அப்படின்ற மாதிரி சாண்டா சொல்றாங்களா, இல்ல ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்றாங்களா, இல்ல அது பண்ணியா போதும் அப்படின்னு தெரியல. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, கமருதீனும் பார்வதியும் அதை தப்புன்னு அனலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க, தோப்பு காரணமும் போடுறாங்க. காஃபி, டீ தூள், பால் இஷ்யூ பாத்தீங்கன்னாக்கா இது சிம்பிளா இப்படியே நார்மலைஸ் ஆயிடுமா, இல்ல இதை வச்சே பாத்தீங்கன்னாக்கா கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதே ப்ராப்ளத்தை வேற யாருன்னா பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்நேரத்துக்கு பார்வதி சும்மா இருக்க மாட்டாங்க. எப்போ படன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, படன்னு வெடிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமான இது ஒரு பெரிய கண்டென்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்குலாம் அதை ஆக்க தெரியல, தண்டத்துக்குன்னு இருக்கிறாங்க. கண்டென்ட் கொடுக்கவும் தெரியல, கண்டென்ட் வந்தாலும் அதை ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு வெத்து ஹவுஸ்மேட்ஸாக இருக்கிறாங்க. இதே பார்வதி கிட்ட அகெயின்ஸ்டா கனியோ இல்லை வேற யாருன்னா இந்த ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்நேரத்துக்கு பார்வதி ஒரு ருத்ரதாண்டம் ஆடி இருப்பாங்க. ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்றுத்துக்குமே லாக்கி கிடையாது. இதை எவ்வளோ பெரிய கண்டென்ட் இது. ஒருவேளை அதுக்கு தேவையான நேரத்தில் கண்டென்ட் கொடுக்கலாமான்னு கவனம் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஹவுஸ்மேட்ஸ்லாம் இப்போதைக்கு வரைக்கும் சைலன்ஸாக இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அரோரா தான். ஐயா சாமி, முட்டையெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க ஐயா, எனக்கு முட்டை வேணும் ஐயா, தட்டில் இருக்கிற முட்டையாவது வைங்க ஐயா அப்படின்ற மாதிரி அரோரா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிக் பாஸ் ஒரு முறை சொன்னார்னா சொன்னது தான். அது ஒரு 2-3 நாள் ஆகும் அதை மாறத்துக்கு. இந்த வீக்கு வரைக்கும் ஃபுல்லாக இவங்களுக்கு டென்ஷன் தான். ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். நேற்று தாங்க பார்வதி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஆப்பு இருக்கு போல இருக்கு. அதாவது சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாக்க எதனா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிரிச்சுட்டேன், இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலடி அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன், என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரியலன்னு ரொம்ப பேர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம லைஃப்லயே அது அனுபவிச்சிருக்கோம். அதே போலதான் பார்வதிக்கும் நேற்று ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாமினேஷன்ல நான் வரல, நான் நாமினேஷன்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா ரெக்க கட்டி பறந்துட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்த மைசூர் பாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த 10 வாரத்தில் இந்த 3 முறை தான் நாமினேஷன் இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் இந்த வாரத்தில் நான் நாமினேஷன் இல்லாதது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மைசூர் பாக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேடிக்கினாங்க. புலம்புறாங்க, நேற்றுலாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியல, அதுக்கேற்ற மாதிரி ஆப்பு வச்சுக்கினேனே. அதாவது வந்து அவங்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இதை வச்சு என்னை என்ன பண்ண போறாங்க தெரியலையே. கமருதீனை கூட விட்டுடுவாங்க, என்னதான் ஃபுல்லா டார்கெட் பண்ணுவாங்க, என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள அது ரீலிங் போயிட்டு இருக்கு. இந்த டாஸ்க்கை எப்படி இவங்க கடந்து போறாங்க, இந்த டாஸ்க்கை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க, இந்த வாரம் ஃபுல்லா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க பார்வதி, பொறுத்து இருந்து பார்ப்போம். மற்றதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க இல்லையா பார்வதி, இந்த டாஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இது காமெடியா போயிடுமா இல்லை ஒரு பெரிய இஷ்யூ இல்லாம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் மக்களே. நன்றி மக்களே, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.